வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர் பார்த்தீங்கன்னா திடீரென பலி. மாடு முட்டி பலியான வீரர், கதறி துடித்த தாய், ஆறுதல் தெரிவித்த முதல்வர் ஸ்டாலின், நிதியுதவி அறிவிப்பு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது அதிர்ச்சிகரமான சோக நிகழ்வு ஒட்டுமொத்த தமிழகத்தை முழுக்கியுள்ளது. வாங்க, யார் அவர் எப்படி இறந்து போனார்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் உயிரிழந்த மாடுபிடி வீரர் நவீன்குமாரின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்தோடு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். நவீனின் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் முதல்வர் நிதியுதவி அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டாங்க. தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு விழா நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மதுரையில் புகழ்பெற்ற அவனியாபுரம், பாலமேடு ஆகிய பகுதியில் ஜல்லிக்கட்டு நிறைவு பெற்றிருக்கும் நிலையில் நாளை அலங்காநல்லூரில் உள்ள ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருந்தது. இந்த நிலையில தான் நேற்று முன்தினம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்ற இடத்தில் இந்த போட்டியில் 1100 காளைகளும் 900 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றிருந்தாங்க. ஒரு சுற்றுக்கு 50 பேர் வீதம் 11 சுற்றுகளில் வீரர்கள் களமிறங்கப்பட்டாங்க. இந்த நிலையில தான் 10வது சுற்றின் போது ஜல்லிக்கட்டு போட்டியில் களமிறங்கிய நவீன்குமார் மாடுபிடி மார்பில் குத்தியது படுகாயமடைந்திருக்காங்க. தொடர்ந்து அவை சக வீரர்கள் மீட்டு முதலுதவி அளித்த போது மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்காக சிகிச்சைக்கு அனுமதித்தாங்க. ஆனால் சிகிச்சை பலனளிக்காம நவீன்குமார் அவர்கள் உயிரிழந்து விட்டாங்க. ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டிலே வீரமரணம் அடைந்த பலருமே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அவரது உடல் கூராய்வுக்கு உட்படுத்தப்பட்ட உறவினர்கள் ஒப்படைக்க மருத்துவர்கள் தயாராகினாங்க. ஆனால் நவீன்குமாரின் உடலை வாங்க மறுத்த அவரது குடும்பத்தினர்கள் உறவினர்களுக்கு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தனது ஒரே மகனாக நவீன்குமார் மரணமடைந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற சென்றபோது உயிரிழந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு சார்பாக நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்த எனது மகனின் உடலை மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையர் கூட பார்க்க வரவில்லை. கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஜல்லிக்கட்டு போட்டியில் விளையாடிய எனது மகன் நிதியுதவிற்கு உதவி கூட அளிக்கல. தமிழக அரசுகள் தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என நவீன்குமாரின் தாய் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவனியாபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் உயிரிழந்த மாடுபிடி வீரர்கள் மதுரை வடக்கு வட்டம் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்தோடு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிவிப்பில் மாவட்டம் அவனியாபுரத்தில் நேற்று 14/1/2025 நடைபெற்ற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் விளாங்குடியைச் சேர்ந்த நவீன்குமார் என்ற மாடுபிடி வீரர் மாடு முட்டியதில் காயமடைந்த உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுவதையும் உயிரிழந்ததான துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தத்தின் வேதனையும் அடைந்தேன். உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்த குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிவிடவும் உத்தரவிட்டேன் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.